தமன்னா வந்து நான் 12th முடிச்சுட்டு வந்திருக்கேன். அப்போ அவங்க 12th எக்ஸாம் எழுதிட்டாங்க. படம் கல்லூரி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பாஸ் ஆகிட்டே சொல்லி எங்களுக்கு பார்ட்டிலாம் வச்சாங்க. செங்கல் புறவெல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வாங்கிட்டு மிஸ் பண்ணது அந்த படம் சமுத்திரக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதோட இறங்கி ஊற்றுவாரு. அந்த மாதிரியான ஒரு மறக்கவே முடியாது. ஒரு நல்ல நடிகனா படங்கள்ல பார்த்த பரவிய ஒரு நல்ல மனுஷனா பிக் பாஸ்ல பார்த்தாங்க. நாடோடிகள் படம், அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது? கிணறு, பெரிய கிணறு, உள்ள இறங்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். குனிஞ்சு தண்ணி எடுத்து தெளிச்சு நின்றுட்டோம் போச்சு. எனக்கு பக்காவா நீச்சல் தெரியாது. சமுத்திரக்கு தம்பி ரெடியாடா போண்டா அப்படின்னு இல்லை தண்ணி தெளிக்கலனே அப்படின்னு உடனே அப்படி இளநீ குடிச்சிட்டு இருந்தாரு. ஊத்திட்டாரு. அண்ணே இளநீனே அப்படின்றது பரவாயில்லடா தண்ணி வேணும்னே அப்படிங்கிறதோட இளநீ ஊத்துவாரு. அந்த மாதிரியான ஒரு மறக்கவே முடியாது. சீன் அடிச்சு முடிச்ச உடனே யூனிட்டே கிளாப் பண்ணுவாங்க. செப்பையா நல்லா இருக்கு, சூப்பர் 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 அப்படின்னு. இந்த பையனுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. நாமக்கல்ல வந்து காதல் அடி வாங்க ஸ்டார்ட். அதுக்கப்புறம் வந்து திருச்செங்கோடு அந்த ஈரோடு ஹாஸ்பிட்டல்ல வசந்த் விஜய் தூக்கி போய் நம்ம சேர்த்து விடுற மாதிரி போச்சு. அப்போ வந்து காதல் அடிபட்டவன் காது கேட்காதவன் அப்படி அமைதியா இருக்கு. அப்ப அந்த இது அப்படியே ஃபுல்லா அந்த நாள் முழுவதுமே அந்த ஷார்ட் போகும்போது அப்படியே சைலண்டா அமைதியா இருந்தேன். ஹோல் ஆஸ்பத்திரியும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் அந்த மூடை கிரியேட் பண்ணதை அந்த மிஸ் ஆயிடக்கூடாது அப்படியே இருந்தேன். நிறைய பேர் நம்மளை வந்து இது பிடிச்ச மாதிரி தெரியுதானே வச்சானே சொல்லி கேட்டுதான். ஆஃப்டர் ரிலீஸ் மெனக்கடலுக்கான ரிசல்ட் வந்து எதிரிச்சு. அது நாடோடிகள் படம்னா இறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய சொல்லிட்டே இருப்போம். சூப்பர். அது நாடோடிகள் 2ல கூட கண்டினியூ ஆச்சு. போட்டோ ஷூட் போகும்போது லாரியில ஏறி 3 பேரும் சசியன், நானு, அஞ்சலி நின்று அப்படி ஒரு சவுண்ட் கொடுத்த உடனே ரைட் ஓகே ஒரு திருப்தி வந்துடும். அதனால வந்து அந்த ரெண்டாவது பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து சம்பவ சாங்கு போட்டுதான் அண்ணன் எதுவுமே எடுப்பாரு. அதை போட்டோ ஷூட் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போகும்போது நம்மள அறியாம அப்படியே புள்ள வச்சு நின்றுன்னு வச்சுக்க. அது மாதிரி மறக்க முடியாத அனுபவம்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்க இமேஜ் இண்டஸ்ட்ரியில மக்கள் மத்தியில எப்படி மாறுச்சு? ஒரு நல்ல நடிகனா படங்கள்ல பார்த்த பரவிய ஒரு நல்ல மனுஷனா பிக் பாஸ்ல பார்த்தாங்க. சோ அது இமேஜ்ன்றது கிடையாது தம்பி. நம்ம வீட்டுல ஒருத்தரா நல்ல பையன், நம்ம தம்பி, நம்ம அண்ணன் அப்படின்னு பண்ணி கேட்கறீங்கள அண்ணே அப்படின்றதுல அந்த அண்ணன்ற உரிமை வந்து படத்தை தாண்டி வந்து ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணது பிக் பாஸ் படம். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் கமல் சாருக்கும் என்னென்ன படம்லாம் மிஸ் பண்ணீங்க? ஏன் மிஸ் பண்ணீங்க? எல்லா நடிகரும் வந்து படங்கள் மிஸ் பண்றது சகஜம். அதே மாதிரி எனக்கு பிகினிங்ல வந்து மெயினா தென்மேற்கு பருவ காட்டுறதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணேன். அதுக்கான காரணம் தூங்கானவரம் நடிக்கும் போது 60 நாள் டேட்டு, அது 100 நாள் ஆயிடுச்சு. ஸோ அது 100 நாள்ன்றது 1 இயர் ஷூட்டிங் போச்சு. ஸோ அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து மெயினா தென்மேற்கு பருவ காட்டுலாம் பண்ண முடியாத ஒரு சூழல் உண்டாகி போச்சு. அழுதுருக்கீங்களா? அதெல்லாம் படத்தை மிஸ் பண்ணதுக்குலாம் அழுது கிடையாது. நான் படம் பார்த்துட்டு படம் சூப்பரா இருந்துச்சாருன்னு ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு மைனா பார்த்துட்டு பிரபுசாரம் சார் போன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சாருன்னு. அவர் வந்து இல்லப்பா நீ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது என்னன்னா மைனா ஒரு சின்ன பையன் உன்ன மாதிரி ஒரு பையனை வச்சு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். இப்போ நான் சில காம்ப்ரமைஸ்லாம் ஆக வேண்டிய சூழல் இருந்துச்சு அப்படின்னாங்க. பட் எனிவே சார் படம் சூப்பரா இருக்கு, நம்ம ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிருக்கு, படம் ஹிட்டு சார் அப்படின்னு நான் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்தேன். ஏன்னா சிம்பிள்பா, நமக்கு என்ன மெயின் இருக்குமோ அது அமையும். ரெண்டாவது ஒரு நல்ல சினிமா வந்திருக்கும், வராம போச்சுன்னா தான் வருத்தப்பட்டு இருந்தேன். நல்ல சினிமா வந்துருச்சுல அவ்வளவுதான். ரெகுலர் ப்ரோக்ராம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வாங்கிட்டு மிஸ் பண்ணது அந்த படம். ஜெயராம் சாமி எனக்கு ஃபோன் அடிச்சு ரொம்ப நல்லா இருப்பேன் படம் சூப்பர் அப்படின்றேன். அவரு வந்து தம்பி இல்லப்பா இப்போதைக்கு வந்து அந்த நியூ ஃபேஸ் போட்டதுனால வந்து அது பெருசா அவனுக்கு எனக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னாரு. ஆனா படம் சூப்பர் பண்ணேன். அவரும் நியூ ஃபேஸ்னாலும் சரி விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாருங்க. கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லை. ஒரு நல்ல கலைஞர்கிட்ட தானே போயிருக்கு. விஜய் சேது ஒரு நல்ல கலைஞர், அற்புதமான கலைஞர்கிட்ட போயிருக்கு. ஸோ நல்லா தானே இருந்துச்சு. அமலாட்ட பேசுனீங்களா? தூங்கானவர் நடிக்கிற வரைக்கும் டச்ல இருந்தேன். தூங்கானவர் முடிச்சு ஷூட்டிங்ல இருக்கும்போது பையா ரிலீஸ். ஸோ அப்போ சத்தியம் ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். ஏன்னா வந்து கார்த்தி சார் தம்மனா நின்றுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெல்கம் பண்ணிட்டாங்க. தம்மனா பார்த்துட்டு பண்ணி ஹாய் தம்ஸ் அப்படின்ட்டு அது வந்து ஹாய் ரமேஷ் அப்படின்னு கல்லூரி ரமேஷாவே தான் பேசிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கே. அப்புறம் பாக்குறாங்க என்னதான் இருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா முதல் படம் நடிகைன்ற மாதிரி பழகாம ஒரு கிராமத்துல இருந்து வந்துருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பையன். தமன்னா வந்து நான் 12th முடிச்சுட்டு வந்திருக்கேன். அப்போ அவங்க 12th எக்ஸாம் எழுதிட்டாங்க. கல்லூரி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பாஸ் ஆகிட்டே சொல்லி எங்களுக்கு பார்ட்டிலாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து படிக்காதான் பண்ணாங்க. அப்படி ஜம்ப் ஆகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் வந்து டைம் டேபிள்ல போயிட்டாங்க. ரொம்ப டச் இல்லை. பட் ஆனா பார்த்தா தெரியும், பேசுவாங்க.